அரசாங்கம் பேர் வந்து உங்களை இடிச்சிட்டு போகுது. உண்மைங்களா? விஜய்க்கு ரொம்ப ஆதரவு நிறைய இருக்குது அவருக்கு. அவருக்கு இல்லாமல் இல்லை. எல்லா இது அதாவது மறைமுகமாகவே மனசுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அவங்க வெளியே வர்றது கிடையாது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து நிறைய அவருக்கு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. புரியுதுங்களா? எதனால நீங்க விஜய் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை. அவர் படத்தில் நடிக்கிறதுனால அவருக்கு நாங்கள் ஓட்டு போடல. மக்களுக்கு ஏதாவது செய்வாருன்றதுக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம். படத்துக்கு நாங்கள் வந்து பணத்தை கொடுத்து பணம் கொடுத்து பார்க்குறோம். அது அவங்க பணம் வாங்கிப்பார் நடிக்கிறதுக்கு. நாங்கள் எங்களுக்காக உழைக்கிறதுக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம். ஓகேண்ணா, இப்போ இந்த தொகுதியில வந்து ஆதவர்ஜுன் அவர் தான் எலெக்ஷன்ல நிக்க போறாரு. அவர் வந்தார் அப்படின்னா அந்த தொகுதிக்கு ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? தெரியலண்ணா. நான் வந்து அரக்கணும். புரியுதுங்களா? நான் வந்து இங்கே வேலை செய்கிறேன். புரியுதுங்களா? என் தொகுதியில் யார் நிற்கிறாங்கன்னா விஜய்க்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். ஓகேண்ணா, யார் நின்னாலும் விஜய் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவீங்க? கட்சிக்கு தான் போடுவோம். அவர் கூட்டணியில் இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நேரடியாக அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அதாவது அவர் பணம் கொடுக்கல, அத்த கட்சிக்காரங்க பணம் கொடுக்கலன்னு நாங்கள் வாங்கவே மாட்டோம். இருந்தாலும் எங்கள் குடும்பம் வந்து ஏடிஎம்கே தான். ஆனால் இருந்தாலும் விஜய்க்கு தான் போடுவோம்.